ஹலோ ஆல் த 50 ஷோவில் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஜித்துக்கும் திக்விஜய்க்கும் வந்து பெரிய சண்டை. ஸோ ரஜித் வந்து திக்விஜயை அடித்த மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. ஷோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் கூட முடியலைங்க, அதுக்குள்ளே வந்து கை வச்சுட்டாங்க பாருங்களேன். ஆக்சுவலி இந்த ஷோவில் வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரமோஸ்லாம் வரும்போது கோய் ரூல் நை, அதாவது எந்த ரூல்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ யார் அடித்தாலும் பிடிச்சாலும் இங்கெல்லாம் வந்து ரெட் கார்டெலாம் வந்து செல்லுபடி ஆகாது. அன்டில் அடி கிடச்சவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு ரெட் கார்டும் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரஜித்துக்கும் திக்விஜய்க்கும் வந்து ஒரு வாக்குவாதம் வருது. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குமே வந்து ஆகாது. பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி சீசனில் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பவுண்டில் தான் இருந்தாங்க. திக்விஜய் வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட். ஸோ வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து விஜய்க்கு வந்து அந்த வீட்டில் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. அப்போது ரஜித் தான் வந்து நல்லா பேசுவாங்க, 2 பேரும் வந்து நல்லா பழகினாங்க. ஒரு அண்ணன் தம்பி பவுண்ட் அவங்களுக்குள்ளே இருந்தது. சல்மான் கூட சொல்லியிருந்தாங்க, என்ன விஜய் வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சா ரஜித் கூட அந்த மாதிரி. ஸோ ரஜித் சொன்னார், ஆமாம் மேரா பாய், என்னோட தம்பி இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் வந்து சொல்லியிருப்பார் அந்த டைமில். பட் பிக் பாஸில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு வந்து அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் திக்விஜய்க்கும் ரஜித்துக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் அந்த ஷோலேயே இருந்தது. ஃபினால நெருங்க இவங்க 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஜித்துக்கு தேவையில்லாத இல்லைன்னா பிடிக்காத குரூப்பில் போயிட்டு விஜய் வந்து பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்ததுனால ரஜித்துக்கும் திக்விஜய்க்கும் வந்து அங்கேயே வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இன்னொன்று ஸ்ருதிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து ஆகாது. ஏன்னா வைல்டு கார்டில் வந்ததுக்கு அப்புறமேட்டு திக்விஜய், ரஜித், ஸ்ருதிகா இவங்க 3 பேர் தான் வந்து நல்ல ஒரு பாண்ட் இருந்தது. ஆனால் விஜய் வந்து ஸ்ருதிகாவுடையும் ரஜித்தோட ஆப்போசிட் டீமில் வந்து பேசுனதுனால இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா திக்விஜயோட எவிக்ஷனுக்கு ஸ்ருதிகா தான் ரீசன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க, இந்த அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. திக்விஜய் வந்து டாப் 5ல வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் ஷாக்கிங்கான திக்விஜய் எவிக்ஷன் வந்து நடந்தது. ஸோ அது ஸ்ருதிகா வச்சு தான் வந்து பிக் பாஸே பிளான் பண்ணாங்க. ஸோ ஸ்ருதிகா தான் வந்து டிசைட் பண்ணும் எத்தனை பேர் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரும் வந்து நாமினேஷனில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஸ்ருதிகா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ ஸ்ருதிகாவோட ஒரு ஓட்டு வந்து கம்மியாயிடுச்சு. அதனாலே வந்து விஜய் எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டார். ஸோ இதுவே வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போது ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதிகாவால் தான் வந்து திக்விஜய் எலிமினேட் ஆகிட்டார். ஆரம்பத்தில் நிறைய ஃபேன்ஸ் இருந்தது ஸ்ருதிகாவுக்கு, ஹிந்தி மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னைக்கு வந்து திக்விஜயோட எவிக்ஷனுக்கு வந்து ஸ்ருதிகா ரீசன் சொல்லிட்டு தெரிஞ்சுதோ அன்னையிலேருந்து வந்து நிறைய பேர் வந்து ஹேட்டட் ஆகிட்டாங்க. ஸோ ஸ்ருதிகாவுக்கு வந்து ஃபேன் சப்போர்ட் குறையிறதுக்கு இது ஒரு மெயினான ரீசன். ஸோ அதனாலே வந்து ஆஃப்டர் 90 days வந்து ஸ்ருதிகாவும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பழைய ஹிஸ்ட்ரி. ஆனால் இப்போ வரைக்கும் ரஜித் அண்ட் ஸ்ருதிகாவும் சேம் பவுண்டில் தான் இருக்காங்க. இதில் வந்து பிரச்சனைனா திக்விஜய் தான். ஸோ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதனால் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 ஷோவில் வந்து ஆல்ரெடி வந்து டாஸ்க் ரிலேட்டட் எல்லாமே. இன்னொன்று வந்து எவிக்ஷன் வந்து யார் கேப்டனாக இருக்காங்களோ கேப்டன் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா, இல்லைனா பிடிக்காதவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஸ்ருதிகா டேஞ்சர் ஜோனில் இருந்து அந்த எலிமினேட் ஆகிற 10 கண்டஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் இந்த டிசிஷன் எடுக்கிறது விஜய் கையில் இருந்ததுன்னா அவ்வளோதான், ஸ்ருதிகா வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த விஜய் அண்டு ரஜித் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் இந்த ப்ரொவோக் பண்ணுறதுலாம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி நடக்க போகிற எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ரஜித் அண்டு திக்விஜய் பெரிய சண்டை நடக்குது. ஸோ இதில் வந்து ரஜித் வந்து இவர் அடிக்கிறார், விஜய் வந்து அடிக்கிறார். எல்லாரும் வந்து சத்தம் போட்டு 2 பேரும் வந்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறாங்க. ஸோ இதுதான் ப்ரமோவில் போயிட்டுருக்கு மக்களை. என்னடா இது புதுசாக வந்து திடீர்னு என்ன ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சிங்கன்னா இதுதான் ரீசன்.